ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் கண்டுபிடிக்க என்ன வழின்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் அட்வர்ப் வந்து எல்ஒயில் முடியும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வேர், வென், ஹவு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அந்த பதில் தான் அட்வர்பாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்னென்னா அது வெர்பை மாடிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். அட்ஜெக்டிவ் அப்படின்னா அது வந்து நவுனை மாடிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஷீ இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்கிறோம். இப்போ பியூட்டிஃபுல்ங்கிறது ஷீயை பற்றி சொல்கிறதுனால அது வந்து அட்ஜெக்டிவ். ஹனி டேஸ்ட் ஸ்வீட்னு சொல்கிறோம். அப்போ ஸ்வீட்டுங்கிறது ஹனியை பற்றி சொல்கிறதுனால அது ஸ்வீட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா சில வெர்ப்ஸ் இருக்குது. அந்த வெர்ப்ஸுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் அட்ஜெக்டிவாக இருக்கும். ஃபீல், சீம், அப்பியர், சவுண்டு, டேஸ்ட்டு ஆர் ஸ்மெல். அதனால் என்ன உணர்வோமோ அந்த உணர்வு தான் அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கரெக்ட் இங்கிலீஷ். நம்பர் 1, எவ்ரிபடி ஃபீல்ஸ் கண்டென்டட்லி. இப்போது இதில் கண்டென்டட் அப்படின்னு போடணுமா, கண்டென்ட்லிங்கிறது போடணுமா? கண்டென்டட் அப்படிங்கிறது தான் சரி. ஃபீல்ஸுங்கிற வெர்பு வந்திருக்கனால கண்டென்டட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஆகிடுது. பாருங்கள், ரூல் பாருங்கள். when we have a subject followed by a form of feel, seem, appear, sound, taste or smell followed by a word which tells us the nature of the feeling experienced, this word is an adjective. இந்த மாதிரி verbs the feel, seem, appear, sound, taste or smell, அதனால் என்ன உணர்வோமோ அந்த உணர்வு தான் adjective. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். if the word tells us the manner of feeling, tasting, smelling etc., it is an adverb. அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருந்தது, அதாவது எப்படி ஃபீல் பண்ணோம், எப்படி டேஸ்ட் பண்ணோம், எப்படி ஸ்மெல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பதில் வந்துச்சுன்னா அதுதான் அட்வர்ப். எக்ஸாம்பிளை பாருங்கள். ஷீ லுக்ஸ் சேடு. லுக்ஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால சேடுங்கிறது அட்ஜெக்டிவ் ஆகிடுச்சு. ஹி சீம்ஸ் ஹாப்பி. சீம்ஸ் வந்திருக்கிறதுனால அடுத்த வார்த்தை ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ் ஆகிடுச்சு. திஸ் ஃபுட் டேஸ்ட் ஸ்வீட்டு. டேஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால அடுத்த வார்த்தை ஸ்வீட்டுங்கிறது அட்ஜெக்டிவ் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள். ஹி டேஸ்டட் த ஃபுட் கேர்ஃபுல்லி. அந்த ஃபுட்டை எப்படி சுவைத்தான், கேர்ஃபுல்லி அப்படிங்கிற பதில் வருது. அதனால் கேர்ஃபுல்லிங்கிறது அட்வர்ப் ஆயிடுச்சு. ஷி சவுண்டட் த பெல் லவுட்லி. இந்த பெல்லை எப்படி ஒலித்தான் எப்படிங்கிற கேள்விக்கு பதில் வர்றதுனால லவுட்லிங்கிற பதில் வருது. அதனால் லவுட்லிங்கிறது அட்வர்ப். திஸ் டியூன் சவுண்ட்ஸ் அன்பிளசன்ட். த டியூன் எப்படி இருந்தது, அன்பிளசண்ட்டாக இருந்தது. ஆக அன்பிளசன்ட் வந்து அட்வர்ப் ஆயிடுச்சு. அப்போ எப்படிங்கிற கேள்விக்கு வந்துச்சு அந்த பதில் வந்துச்சுன்னா அது வந்து அட்வர்ப்.